Hello guys, நான் உங்கள் ராஜா பாரோன். Follow me Instagram ID ராஜா பாரோன். Subscribe my channel, support my channel. Click the bell button. Think yourself big. நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும். அதை நீ நம்பு. இன்னைக்கு நாம ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் பண்ண போறோம். இது நான் ஆன்லைன்ல பார்த்த ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் தான். கிளாக் வைஸ்ல புஷ்அப் போடுறது. அதாவது கிளாக்ல எப்படி இருக்குதோ அது மாதிரி 1 இருக்குது, அப்புறம் 2, அப்புறம் 3, அது மாதிரி சுத்தி சுத்தி ஒவ்வொன்று நம்பருக்கும் ஏப்ப புஷ்அப் போடணும். இது பார்த்தேன், நமக்கு இது பண்ண முடியுமா அப்படி செஞ்சு பார்ப்போமேன்னு ஒரு சோதனை. நாம பண்ற விஷயங்கள் எல்லாமே இந்த புல்லட் தூக்குதா இருந்தாலும் சரிதான், என்னது ரோப் கிளிம்பிங் ஏறதா இருந்தாலும் சரிதான், இந்த சேலஞ்ச் பண்றது எல்லாமே சோதனைக்காக பண்றது தான், சாதனையை காட்டுறதுக்காக இல்லை. அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள் கிடையாது, சும்மா சோதனைக்காக பண்ணி பார்க்கறது. நீங்க ஒருவேளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபா பண்ணி பாருங்க. இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. தப்பு தவறு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சிம்பிளா சொல்ல போனோம்னா, நான் லாஸ்டா ரோப் கிளிம்பிங் எல்லாம் பாடி பில்டர்ஸார எங்களுக்கு இந்த மசில்ஸ் ரொம்ப திக்கடா இருக்கும். இது ஏறும்போது என்ன ஆகும்னா உள்ள டேர் ஆயிரும். ஒவ்வொரு டைமும் மேலே ஏறும்போது டேர் ஆகி தரிக்கும், உள்ள குறு 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 குறுன்னு கொடையும். நார்மலா உள்ளவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி எனக்கு பாடி பில்டர்ஸ் அந்த மசில்ஸ் கெயின் ஆனதுனால அப்படி இருக்குதா, இல்லை நார்மல் பர்சன்ஸும் அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. பட் நம்ம எஸ்ஐ சார் சொல்லும்போது சொன்னாங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னு சொன்னாரு. சத்தியமா பயங்கர ஹெவியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் சேலஞ்ச் பண்ணும்போதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. லாஸ்டா புல்லட் தூக்குறது அப்படிதான். நம்ம எத்தனை கிலோ? 75 kg கேட்டகரி. அது எத்தனை? 195 கிலோ. ஓகே, சிலர் தூக்குவாங்க, அவங்க வெயிட் கேட்டகரி கூட இருப்பாங்க. இன்னொன்று அதையே தூக்கி பழகிருப்பாங்க, அவங்கெல்லாம் ஈஸியாக தூக்குவாங்க. நம்ம சும்மா சோதனைக்கு அதை அவங்க சாதனையா எடுத்துப்பாங்க. நமக்கு அது சாதனை இல்லை, சும்மா சோதனைக்காக செஞ்சு பார்த்தோம். இருந்தாலும் ஒரு டைமு அது கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் தூக்கிருப்போமாடா. ஆமா, 10 டைம் தூக்குனதுல ஒரு டைம் தூக்கி நிறுத்தி நடந்துட்டோம், இன்னொரு டைம் தூக்கி நிறுத்தி அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வீம்புக்கு பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணோம்னா உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கலந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது பண்ணி பார்க்கலாம், இது நல்லா இருக்கும். ரெடி, போலாம். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிப்போம். கிளாக் எப்படி இருக்குமோ அதே மெத்தட் தான். ஓகேவா? 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, சூப்பர். போட முடியுது. ஆனா ஒரு விஷயம் உண்மையிலே சொல்லணும்னா, 100 கவுண்ட்ஸ் கண்டினியூவா போட்டுட்டே இருக்கும்போது இருக்கிற கஷ்டத்தை விட இப்படி ரவுண்ட்ல சுற்றி இது போடுறது சீரியஸாவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சூப்பர், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அப்புறம் என்ன, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சே எடுத்துக்கோங்க. எப்பவும் சொல்றதுதான், நல்லது செய்யுங்க. உன் மனசாட்சிக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லவனா நடந்துக்கோங்க. யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க. நல்லதுக்கு பக்கம் நில்லுங்க. உலகமே எதிர்த்து நின்னாலும் ஒரே ஒருத்தன் உங்க கூட இருப்பான். எல்லாம் வல்ல இறைவன் உங்க கூட இருப்பான். பயப்படாதீங்க. இந்த வருஷம் பயப்படுவதற்கான வருஷம் அல்ல, உழைப்பதற்கான வருஷம். உழைப்பே உயர்வை தரும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா பாரோன்.